மிகவும் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு அதாவது திரைப்படம்னு இல்ல. அதற்கான டீசர் லான்ச். இந்த பேட் கேர்ள இயக்கின அந்த ஒரு குட் கேர்ள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பேரு வர்ஷா பரத். இந்த தமிழ் பிராமண பொண்ணு அப்படின்றனால அந்த ஒரு ஜாதி உட்பட ஒரு விஷயம் வந்ததுனால, உடனே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. எதுக்கு அந்த ஜாதின்ற அந்த ஒரு கட்டத்தையோ, இல்ல மதம்ன்ற கட்டத்தையோ போடணும் அப்படின்றது தான் எனக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி. அதற்கான விடை தேடுவதற்காக தான் இந்த வீடியோவும், அதற்காக தான் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்றதுமே. இப்ப தனுஷ் அவர் நடிச்சிருக்காங்க. அவருடைய ஜாதி என்னன்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லல. இல்ல. அதே மாதிரி இப்ப அந்த ஒரு தெருவுல ஃபுல்லா மன்னிப்பு கேட்கிறாரு. உயர்ந்த ஜாதி. அந்த உயர்ந்த ஜாதி யாருன்னு சொன்னீங்களா? அதுவும் சொல்லல. மத்த ஜாதிகள்லாம் இப்படி நீங்க அந்த கொடுமைகள் நீங்க காமிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்குலாம் ஜாதி சொல்லாம இப்படி ஒரு பொண்ணை போர்ட்ரேட் பண்ணும்போது மட்டும் எதுக்கு நீங்க ஜாதிய சொல்லணும்? ஜாதி பேர் நீங்க தைரியமா நாடார், தேவர், இல்ல முதலியார் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. தசாவதாரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல வைஷ்ணவம் அவர் அந்த லீட் கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, சயின்டிஸ்டா இல்லைனாலும் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த விஷ்ணு அவதாரம் அந்த 10 அவதாரங்கள் வச்சுதான் பின்னப்பட்டிருக்கு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மோசடி டாக்ஸ். மோசடி டாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? மோசடி டாக்ஸ்ல மோகன் இன்னைக்கு மிகவும் சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பேசலாம்னு இருக்கீங்க. ஆமா, பேசலாமா அப்படின்றதுதான். ஒரு திரைப்படம், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அந்த ஒரு திரைப்படத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை, ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. எதுக்கு இந்த திரைப்படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்றது ஒரு கேள்வி மக்களிடையே ஏற்படலாம். முதலாவே சொல்லிடுறேன், இந்த திரைப்படம் இன்னும் வெளிவரவில்லை. பேசும்போதே இப்ப புடி கொடுக்கும்போது என்ன படம் கொஞ்சம் ஏன்னா ஒரு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி மிகவும் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு அதாவது திரைப்படம்னு இல்ல, அதற்கான டீசர் லான்ச். அதுல இருந்து தான் இந்த கதையை நம்ம பேச போறோம். இது எதுக்காக இதை பேசுறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இது இயக்குனராக இந்த படத்தை தயாரித்தவர். அவங்க ஒரு நோக்கத்துடனும் ஒரு எண்ணத்துடனும் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சரியா? ஆனா அது வேற விதமாக மக்களிடையே போய் சேர்கிறது. இல்ல மக்களின் தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? டக்குன்னு அது இந்த விஷயத்துல ரொம்பவே நம்ம ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஜம்பிங் த கன் டு ஏர்லி ஆர் ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட பேரு பேட் கேர்ள். ஓகேங்க, பேட் கேர்ள். இந்த பேட் கேர்ளை இந்த பேட் கேர்ளை இயக்கின அந்த ஒரு குட் கேர்ள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க பேரு வர்ஷா பரத். அந்த வர்ஷா எனக்கு ஏறக்குறைய ஒரு 10 வருட காலமாக எனக்கு தெரியும். ஓகே, ஒரு நல்ல தோழி, ஒரு நல்ல நண்பர். அவங்க அவங்க என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க, அந்த வேலையெல்லாம் எப்படி வெளில வந்திருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அதனால நான் தனிப்பட்ட லெவல்ல நான் வர்ஷாக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறேன், இந்த படத்தை சப்போர்ட் பண்றேன்ல. இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜென்ரலா இதை யோசிக்கும் போது யாருக்கு நடந்திருந்தாலுமே, என் நண்பர் அப்படின்றது இல்ல, வர்ஷாக்கு இல்லாம வேற யாருக்கு நடந்திருந்தாலுமே இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதுதான் இங்க கேள்வியே. ஓகேவா? ஏன்னா ஒரு இயக்குனரா ஒரு படத்தை கொண்டு வராங்க, கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ. அதுவும் இதுல வர்ஷாக்கு இது முதல் திரைப்படம் அவங்க எடுத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வெற்றிமாறன் கிட்ட விசாரணை, அதுக்கப்புறம் வடச்சென்னை, பல படங்கள், விசாரணை, வடச்சென்னை, அசுரன், இந்த மாதிரி நிறைய அதே சொல்லியிருந்தேன். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் தான். இயக்குனர் வெற்றிமாறன் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அவங்க ஒரு நோக்கத்தோட தயாரிக்கிறாங்க, அது எப்படி வருது. படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் வெற்றிமாறன். அப்புறம் வட இந்தியாவில் இருந்து அனுராக் காஷ்யப்ன்ற இன்னொரு பிரபலமான ஒரு இயக்குனரும் இதுல தயாரிப்பாளராக இருக்கிறாரு. இது தவிர இல்லாம பாடல் இசையமைத்தது அமித் திரிவேதி அப்படின்னு சொல்லிட்டு, வட இந்தியாவில் ஏஆர் ரஹ்மானுடன் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவரு தான் தமிழ்ல அவருக்கு முதல் படம் இது. ஸோ அவர் இசையமைச்சிருக்காரு. இவங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு டீமு. இதுல இந்த படத்துல படத்தை இயக்குற அந்த க்ரூலயே ஒரு 4-5 பேரோடலாம் நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஃபுட்பால்லாம் விளையாடி படத்தை எடுக்கிறாங்க. படத்தை எடுத்து இதுக்குன்னு ஒரு டீசர் லான்ச் பண்றாங்க. அந்த டீசர்ல அந்த டீசர் லான்ச் முடியுது. டீசர் லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயக்குனரை மேடைக்கு கூப்பிட்டு அவங்க பேச சொல்றாங்க. பேசும்போது வர்ஷா சொல்றாங்க கிளியரா, ஓகே இது பெண்
அப்படின்றது. ஸோ அதான் இங்க தான் வந்து அந்த கான்செப்ட்டே ஆரம்பிக்குது. பெண் அப்படின்றவள வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஒரு மாரி ஒரு மென்மையானவள், ஒரு தூய்மையானவள், ம். ஒரு வந்து தேவதை, அந்த இல்ல மாதிரி ஒரு தான் நம்ம கடவுள், அந்த ஒரு தாய் அப்படின்ற அந்த மாரியான நெறைய ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்லி, ஆனா அவளும் ஒரு மனுஷி ம். அப்படின்னு வந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. இந்த படத்தை பார்ப்பதற்கு எல்லா பெண்மணிகளும் வந்து நல்லா தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ம். அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வேற ஒண்ணுமே கிடையாது இதுக்கு பின்னாடி அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அண்ட் நீங்க பார்த்தீங்கனாலுமே இந்த படத்தில் வந்து நடித்திருக்கும் நடிகை அஞ்சலி சிவராமன் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் பிராமண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்றது தான். ஸோ இப்போ முதல்ல வந்து அந்த பெண் அப்படின்ற அந்த பால் இனத்திலிருந்து எங்கிருந்தோ வந்து இந்த இந்த தமிழ் பிராமண பொண் அப்படின்றனால அந்த ஒரு ஜாதி உட்பட ஒரு விஷயம் வந்ததுனால, உடனே வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. ஓகே. அதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆறாங்க. இது வந்து எப்படி நீங்க இப்படி வந்து போர்ட்ரே பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வரும்போதே வந்து ஒரு படத்தை இயக்குனவங்க, அவங்க எந்த ஒரு வந்து அ உள்குத்து வைக்கிறோம் நாங்க அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாரி உள்குத்துலாம் இல்ல. நேரா சொல்றாங்க இதுதான் படம். ஒரு ஏன் எனக்கு அந்த படம் வந்து இன்னுமே வந்து அவங்க சொல்லும்போது ரிலேட்டபிளா இருந்ததுன்னா, என்னுடைய வீட்ல இப்போ எங்க அப்பா, அம்மா வந்து காதல் திருமணம் செய்து அவங்க வந்து குடும்பம் நடத்திருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. எனக்கு மேல 2 அக்கா இருக்காங்க. எங்க அம்மா வந்து ஒரு பிராமண பெண் தான். எங்க அப்பா வந்து நான் பிராமின் தான். இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குடும்பம். நல்லபடியா எல்லாம் பண்ணி வந்திருக்காங்க. கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். எல்லா குடும்பத்திலயும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இல்லாமலாம் இருக்காது. அது வந்து எந்த ஒரு ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, குடும்பங்கள்னாலே குடும்பங்கள் சில வந்து கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள தாண்டி தான் வராங்க. அதுலயும் வந்து இந்த மாரி பிள்ளைகள் இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்ப என்னுடைய அக்காக்கள் வந்து, அவங்க வந்து கோ த்ரூ பண்ண, ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் நம்ப ஒரு ஒரு சுதந்திரம். ம். அந்த சுதந்திரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சுதந்திரன்றதே ஒரு கிடையாது. கிடையாது. 47க்கு நம்மளே முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருக்கும் கண்டுபிடிச்சது. கிடையாது. எல்லாருக்கும் வந்ததுக்கு அப்புறமுமே பெண்மணிகளுக்கு வந்து சுதந்திரம்ன்றது ஒரு காலகட்டத்துல ஒரு மாரி இருந்திருக்கு. ஒரு மாரி தான் வந்திருக்கு. அப்போ இது முழுக்க முழுக்க வந்து பெண் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது, எதற்காக வந்து அந்த பெண்ணுன்ற அந்த பெண்ணினம் அப்படின்றத சுத்தி எதுக்கு வந்து அந்த ஜாதின்ற அந்த ஒரு கட்டத்தையோ, இல்ல மதம்ன்ற கட்டத்தையோ போடணும்? ம். அப்படின்றது தான் எனக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி. அதற்கான விடை தேடுவதற்காக தான் இந்த வீடியோவும், அதற்காக தான் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்றதுமே. இப்ப வந்து நீங்க நானும் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாரி தான். எஸ். எனக்கு வந்து எனக்குன்னு இப்ப நான் பேசுறது வந்து என்னுடைய எனக்குன்னு சில கருத்துக்கள், எனக்குன்னு சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. பட் நம்ம ஓகே. வந்து இந்த ஒரு காணொளி, ஒரு வீடியோ பண்றது வந்து, இது ஒரு டிஸ்கஷன் மாரி தான் இல்லையா? ஸோ கண்டிப்பா. நான் பார்த்த வரைக்கி, நான் அதான் இது என்னோட கருத்து இல்ல. நான் வந்து இந்த வீடியோல நீங்க சொன்ன மாரி எல்லாரும் கொண்டு வர்ற அந்த ஒரு விஷயங்கள, நம்ம வந்து அத வேணா ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஏன் அப்படி ம். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எல்லாரும் என்ன ஒரு குறைன்னு இல்ல. என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டா சொல்றாங்கன்னா, வெற்றிமாறன் வந்து தான் வந்து அவர் தான் வந்து தயாரிப்பாளர். ம். படத்தோட கரெக்ட். தயாரிப்பாளர். ஆமா, ஆமா. இப்ப வெற்றிமாறன் வந்து அவருடைய படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே, எல்லாத்துலயுமே ஒரு சமூக கருத்து, ஒரு சமூகவியல், அதுல கண்டிப்பாக ஒரு அம் ஒரு கேஸ்டிசமோ, ஒரு சமூக அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். ஒரு இனத்த ஒரு ஆமா. இனத்த பத்தி இப்போ நம்ம ரொம்ப ஓப்பனா பேசினாலும் ஒரு விடுதலை 2 எடுத்துக்கோங்க. ஆ. அதுல வந்து ஒரு ஒரு இனத்தவங்க வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தவங்க எப்படி இருக்காங்க? ம். அவங்கள அந்த ஜமீன்தார் அந்த டைம்லலாம் இருந்தவங்க, அவங்க எப்படிலாம் வந்து அவங்கள கொடுமைப்படுத்துனாங்க. அதுல குடும்பப்படுத்துனாங்க. ஆமா. வந்து எடுத்தோம்னா, அசுரன் படம் எடுத்துக்கிட்டாலும், ம். அதுலயும் வந்து இந்த ஜாதிய அடிப்படையில நடந்த கொடுமைகள், அதுலருந்து படிப்பு எப்படி நம்மள மேல எடுத்துட்டு வந்தது, அது ம். எல்லாமே பேசியிருக்காங்க. ம். எல்லாமே சூப்பர்ப் மூவி. நல்ல கன்டென்ட். நோ டவுட். யாஹ்! நேஷனல் அவார்ட் குடுக்கக்கூடிய படங்கள் தான். எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா, இதுல வந்து இப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ற அந்த ஒரு மக்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அசுரன் படம் எடுத்துறீங்க. ம். விடுதலை 2 அந்த மாரி படங்கள் எடுத்துட்டீங்க. அந்த ஒரு படத்துலயாவது, ம். நீ அசுரன் எடுத்துக்கோங்க. அந்த படத்துல தனுஷ் அவர் நடிச்சிருக்காங்க. அவருடைய ஜாதி என்னன்னு நீங்க சொன்னீங்களா? ஆ. இல்ல. சொல்லல. இல்ல. அதே மாதிரி இப்ப அந்த ஒரு தெருவுல ஃபுல்லா மன்னிப்பு கேட்கிறாரு. ம். அது உயர்ந்த ஜாதிட்ட. அந்த உயர்ந்த ஜாதி யாருன்னு சொன்னீங்களா? அதுவும் அதுவும் சொல்லல. சொல்லல. ஆமா. மத்த ஜாதிகள்லாம் இப்படி நீங்க வந்து அந்த கொடுமைகள் நீங்க காமிக்கிறீங்க. இல்லன்னு சொல்லல. ம். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஜாதி சொல்லாம, இப்படி ஒரு பொண்ண போர்ட்ரேட் பண்ணும்போது மட்டும் எதுக்கு நீங்க ஜாதிய சொல்லணும்? ம். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்வியா வந்து எடுத்துட்டு போறாங்க. இது வந்து இல்ல. ஆனா, இது நான் ஒரு வெற்றிமாறன் விஷயமா கூட பார்க்கல. இது வந்து ரீசென்ட்டா ப பை த டைம்ஸ் வந்து இது ரொம்பவே அதிகமா இருக்கு சோசியல் மீடியா. நீங்க அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது. ஆமா. நயன்தாரா நயன்தாரா நடிச்ச படம். படம். ஆமா. அதிலேயே வந்து அவங்க ஒரு
பிராமணம் இல்ல வைஷ்ணவன் அந்த ஒரு ஒரு அந்த இதுல ஒரு பின்புலத்துல இருக்கிறவங்க பிரியாணி சமைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அது ஒரு விஷயமே இல்ல ஆக்சுவலி. பட் அதுவே வந்து பெரிய இதா ஆக்கப்பட்டு அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்குற வரைக்கும் அந்த அந்த விஷயம் போயிடுச்சு. சோ அது ஏன் இந்த இந்த ஒரு சமூகத்துல பேசும்போது மட்டும் அது ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பா வருது அப்படிங்கறதான் இப்ப வந்து கேள்வி. மத்ததெல்லாம் நீங்க மூடி படைக்கிறீங்க, ஜாதி பேர் சொல்றீங்க, அதுக்கு ஜாதி பேர் நீங்க தைரியமா நாடார், தேவர் இல்ல முதலியார் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும். ஓகே, கரெக்ட் தான். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள் இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு எந்த தப்பும் இல்லை. இது வந்து எனக்கு வந்து இந்த டாபிக், அதாவது பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுக்கும்போது இதுல வந்து இதை சம்பந்தப்பட்ட வந்து ஒரு தயாரிப்பாளர்னா நான் வந்து ஒரு கதை கேட்கிறேன், அந்த கதை நல்லா இருக்கு, எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, அந்த கதையை வந்து ஒரு திரைப்படமா எடுக்கிறதுக்காக நான் ஒரு காசு தரேன், ஒரு சம்பளம், ஒரு அதான் ஃபைனான்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் வந்து வெறுமா வந்து பொருளாதார ரீதியாக நான் வந்து ஒரு சப்போர்ட்டா வரேன் இந்த படத்துக்கே தவிர, மத்தபடி வந்து அந்த கிரியேட்டிவிட்டியோ அந்த கதையோ வந்து இன்னொருத்தரை சார்ந்தது. இவங்களுக்கு வந்து அது வெறுமா அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க பண்றது வேற விஷயம். இதை வச்சு இப்படி பண்ணா இவங்களை வந்து இப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு நம்ம ஏன் தள்ளப்படுகிறோம்? அதுவும் வந்து ஒரு 2 நிமிட ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசரை பாக்குறோம். ஆனா வந்து படமோ 2 மணி நேரம் படம். அந்த 2 மணி நேர படத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த கேரக்டர் பில்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இதுலயும் வந்து அதான் இப்போ வந்து ஒரு 2 சீனை வச்சுதான் வந்து அவங்க அத வந்து அந்த அளவுக்கு பேசுறாங்க. அந்த சீன் வேற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். இது எதுவுமே தெரியாம மக்கள் எப்படி வந்து இந்த விஷயத்த வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்றதே ஒரு இதுவா இருக்கு. சரி, கேட்கறாங்க. அப்படியே கேள்வி கேட்கும் போதும் தோன்றது என்னன்னா வந்து, ஓகே, நீங்க படத்தை படமா பாருங்க. ஆமா, படத்தை படமா பாருங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா உட்காந்து பார்க்கணும் அப்படின்றதுதான் ஒரு படம். சிந்திக்க வைக்கக்கூடிய படங்களும் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லல, ஓகேவா? ஆனா அந்த ஒரு படங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திரையரங்குகள்ல வந்து உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும், அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது வந்து திரையரங்குகள்ல போட்டு ஒரு 200 பேர் 300 பேர் உட்காந்து பார்க்க போறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த ஜாலியாவும் சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா அந்த படம் எப்படி இருந்தாலும் வந்து அதற்கான ஒரு வலிமையை வந்து போயிடும், அது இருக்காது. அதனால வந்து பெருசாவும் போய் சேராது. இப்போ இதுவே வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு விடுதலை எடுக்கிறவங்க இல்ல ஒரு விசாரணை எடுக்கிறாரு, அவர் என்னென்ன படம் எடுத்தாலும் அதுவும் ஏதோ ஒரு கோணத்துல வந்து அது ஒரு வரலாறு அப்படின்றதான் நீங்க பார்க்கணுமே தவிர, இப்ப இந்த வரலாறு திருப்பி வருமா அப்படின்னா அது மாதிரி நடக்காம பாத்துக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நடந்தது இல்லையா, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்கும், நடக்க கூடாம இருக்கணும், அடுத்து திருப்பியும் வரப்போற தலைமுறைகளுக்கு நடக்கூடாம இருக்கணும் அப்படின்னு. இப்ப அதே கான்செப்ட் தான் இப்ப இந்த மாதிரி வந்து பெண்களோ இல்ல வந்து பெண்களை தொட்டு எடுக்கக்கூடிய படங்கள். இப்ப அன்னபூர்ணி சொன்னீங்க. இப்ப ஈவன் வந்து நம்ம ரொம்ப ஏதாவது சிம்பிளா நம்ம சொல்லலாம். இப்ப டார்லிங் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த டார்லிங்ன்றது ஒரு பேய் படம். ஏதோ ஒரு 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 புதுசா வந்து திருமணமான ஒரு கணவன் மனைவி எங்கேயோ போறாங்க, அவங்கள வந்து கொன்னுடுறாங்க, அவங்க 2 பேரும் பேயா மாறி வந்து பண்றாங்க. இது வந்து ஜாலியா ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் வந்து ஏன் வந்துன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது, அதனால வந்து அவங்க பேயா மாறுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? இது ரொம்ப வேகா நான் சொல்றேன். ரொம்ப வேகா ஒரு மாதிரி ரேண்டமா நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது, அதை வெளில கொண்டு வரதுக்கு அந்த ஒரு பொண்ணோட சைட்ல இருந்து இப்போ இதுலயே வந்து இந்த டீசர்ல 2 நிமிஷம் வந்து அந்த புரோட்டாகனிஸ்ட் அவங்க அந்த ஹீரோயின் அஞ்சலி சிவராமன் ஒரு 3 லைஃப் ஃபேசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 15 வயசு, 25 வயது, ஒரு 32 வயது, இந்த மாதிரி 3 ஃபேசஸா அவங்க கடக்குறாங்க. இதே விஷயங்களை எத்தனையோ திரைப்படங்கள்ல எத்தனையோ வாட்டி வந்து வெறும் ஆண்மகன்களை வைத்து எத்தனையோ எடுத்திருக்கோம் இல்லையா? அதை ஏன் வந்து அந்த ஒரு பெண் அப்படின்ற அந்த ஒரு டைரக்ஷன்ல இருந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஏன் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு? இல்ல அதுக்கு கரெக்ட். இப்போ ஒரே ஒரு ஆம்பளை வந்து அவ்வளவு ஓப்பனா பேசலாமான்னு தெரியல. பட் இப்போ இதே ஒரு ஆண் ஒரு ஹீரோ வந்து ஒரு 2-3 பெண்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதோ, இல்ல வந்து சிவப்ரோஜாக்கள் மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிறதோ, அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி செம்ம கெத்து ஹீரோடா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா அது அதே ஒரு பெண்ணா காமிச்சிட்டா நம்ம கலாச்சாரம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். இது வந்து நம்ம சரி தவறுங்கிறது இல்லதோட இந்த ஒரு வீவை வந்து அந்த ஒரு டைரக்டரோட ஒரு கிரியேட்டிவிட்டியா பாருங்க. இதுதான் இப்ப சமூகத்துல நடக்குது, இதனால சமூகமே
போயிருச்சு, கல்ச்சரே கலாச்சாரமே நம்ம சீரழிஞ்சிருச்சு, பண்பாடே போயிருச்சு அப்படிங்கிற அவ்வளவு சீன்லாம் வந்து இல்ல இங்க. இல்ல அப்படி பார்த்தாலுமே இட் இஸ் ஹவ் சிவிலைசேஷன் இஸ் கோயிங் ஃபார்வர்ட், ரைட்? நம்ம ஒரு காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் எடுத்தோம் இல்லையா? ஒரு காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தோம். அப்புறம் ஈஸ்டர்மேன் கலர்னு வந்தது, கலர்னு வருது. இப்ப நீங்க ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த படங்களும் மாறுது, அதுக்கேத்த வந்து தொழில்நுட்பம் மாறுது, அதுக்கேத்த கதைகள் மாறுது. அப்படின்னு இருக்கும்போது இதுவும் வந்து இட் இஸ் அ டேல் ஆர் இட் இஸ் அ ஸ்டோரி தட் நீட்ஸ் டு பி ஹர்ட், தட் நீட்ஸ் டு பி டோல்ட் அண்ட் தட் நீட்ஸ் டு பி ஹர்ட் அப்படின்றது அந்த ஒரு கோணத்துல இருந்து ஏன் நம்ம பார்க்க மாட்டேன்றோம் அப்படின்றதுதான். அந்த மாதிரி நோக்கத்துல இருந்து பார்த்தா மேபி அந்த மாதிரியான படங்கள், ஏன்னா வந்து இது வந்து இப்ப நான் மட்டும்ன்றது இல்ல, இது நான் சொல்ற விஷயங்களே வந்து எத்தனையோ பேர் வந்து உலகத்துல இருந்து எங்கெங்கயோ. சோ அமெரிக்கால ஒரு நம்மள மாதிரி, நம்ம ஏதோ புது யூடியூபர் நம்மள மாதிரின்னு சொல்லக்கூடாது, அவங்க 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இருக்காங்க. ஸ்டூபிட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அமெரிக்கர்கள் வந்து அவங்க வந்து இந்த டீசரை பார்த்துட்டு அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க பேசிக்காவே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவ்வளவுதான். ஏதாவது வந்து சும்மா வந்து பழைய தமிழ் படம் பார்க்கறது, நிறைய வந்து இந்தியன் மூவிஸ் அண்ட் இந்தியன் இது ஹாலிவுட்ல இருக்கும். ஆனா வந்து நாங்க பார்க்க போறது பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் இந்த மாதிரி பார்த்து அவங்களோட ரியாக்ஷன்ஸை கொடுக்கறது அப்படின்றதுதான் அவங்களோட இது. அதுல அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு தியேட்டர் இருக்கு, இதே வந்து எல்ஏல வந்து ஏதோ லியாம்னி அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கு. இது வந்து வெறும் இந்த மாதிரி ஆர்ட் மூவிஸ்லாம் வரதுக்கான ஒரு தியேட்டர். இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து கொண்டு வந்து போடலாமே, இந்த மாதிரி விஷயங்கள் வருமானு தெரியல. இது அவங்க வந்து ஒரு முறை வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்கள் கிட்ட, எப்படியாவது இந்த படத்தை வந்து கொண்டு வாங்க, அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய படங்கள். அவங்க அந்த 2 நிமிடம் அதே டீசரை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து அமெரிக்கால மட்டும் இல்ல, வட இந்தியாவிலுமே வந்து எக்கச்சக்க யூடியூபர்ஸ் ஹிந்தில 2 நிமிஷம் வீடியோ பார்த்து, ஏன்னா வட இந்தியால இருந்து அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு இயக்குனர் தான் அங்கே இந்த தயாரிப்பாளரா வராங்க, இசையமைப்பாளரும் வந்து வட இந்தியால இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க ஒரு அதுல ஒரு இது இருக்கு. போயிட்டு அவங்களும் பாக்குறாங்க. பார்த்து அதான் அவங்களும் வந்து ஓகே இந்த படம் வந்து இப்படி இருக்கும், ஒரு பெண்களை வந்து முன்னிலையாக வைத்து எடுக்கப்படும் ஒரு ஹீரோயின் தான் வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி. இதுல வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி அவ ஸ்கூல் லைஃப்ல அவளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு, விச் இஸ் வெரி வெரி ரொம்பவே வந்து இயல்பான விஷயங்கள். இப்ப நம்ம வந்து அதுனா வாரணம் ஆயிரம் சூர்யா நடிக்கிறாரு, சூர்யா ஒரு ஸ்கூல் பையனா நடிக்கிறாரு. டக்குன்னு அப்ப என்ன ஆகுது, ஸ்கூல் பையனா நடிக்கிறாரு, ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறாரு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்காங்க, ஒரு சண்டை போடுறாங்க, ஒருத்தனை அடிக்கிறாரு, உடனே ஒரு பாட்டு வைக்கிறாங்க, ஏத்தி ஏத்தி ஏத்தி, அதை நம்ம பார்த்து நம்ம எல்லாரும் ஆடுறோம். சோ அப்போ அப்படின்ற போது அதே அதே சூர்யா வந்து இன்னொரு ஒரு 5 வருடம் கழிச்சு வந்து காலேஜ் முடிக்கிறாரு, போறாரு, அவங்க யார், அவங்க சமீரா ரெட்டி செத்து போயிடுறாங்க, உடனே குடிச்சிட்டு ஆடுறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம தப்பு, இதெல்லாம் பார்த்தா சமுதாயம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த படம் 100 நாள் ஓடுது, 50 நாள் ஓடுது, எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க, ஜோரா போய் பாக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்த ஒரு பொண்ணு செஞ்சா ஏன் தப்பு, ஏன் அந்த ஒரு தாட்டே ஏன் போகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல நமக்குமே நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்தா நம்ம அந்த மாதிரி யோசிக்க தூண்டுது அப்பப்போ. மேபி அது வந்து நம்ம இந்த ஆண் பால் பெண் பால் அதனால வந்து நம்ம பண்ணலாம், இன்னொருத்தவங்க பண்ணாத. அதான் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குல்ல. இட் இஸ் பேசிக்கலி நம்ம அந்த அது 2 விஷயத்தை கொண்டு வந்துறாங்க. ஒண்ணு காம்ப்ளெக்ஸ், என்ன நம்ம பண்றதெல்லாம் பெண்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன அப்படிங்கிற ஒரு அந்த ஜெண்டர் காம்ப்ளெக்ஸ். அது இன்னொன்னு வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேஸ்டோட அந்த லிங்க் போயிடுச்சு. அது வந்து அது இன்னொரு ஒரு காம்ப்ளெக்ஸ். அது வேற ஒரு மாதிரி வந்து, ஏன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து வைஷ்ணவர்கள், பிராமணர்கள் நாங்க வந்து ரொம்பவே வந்து தூய்மையானவர்கள் அப்படின்னு இருந்ததுல இப்ப எங்களை போட்டு அட்டாக் பண்றீங்க இந்த மாதிரி காமிச்சா அப்ப நாங்க அதோட இது என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடா தான் நான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பாக்கேன். பட் அதுக்கு இப்ப நான் கேட்ட கேள்விக்கே இப்ப நான் பதில் சொல்லணும் வைங்களேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணி கேள்வி கேட்கும்போது ஏன் நீங்க அதை எக்ஸ்பிளிசிட்டா பிராமின்னு சொல்றீங்க அப்படின்னா, வேற எந்த படத்துலயும் அப்படி வரலையா அப்படின்னு நம்ம தான் படத்தை டாப் 2 எல்லா படத்தையும் பாக்குறவங்களாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்கள் உண்மையாதான் தெரியுது. இப்போ ரொம்ப வந்து நம்ம அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் படங்கள்லாம் ஜாதிகள் சொல்லல. ஆனா அதுக்காக வந்து இந்த பிராமணன் வந்து இந்த மாதிரி கெட்டதா காமிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்களா? ஆனா அப்படியும் இல்ல, நல்லதா காமிச்ச படங்கள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. இப்போ வந்து இது ஒரு மொக்க படம் தான், இந்த படத்தை சொல்லக்கூடாது, ரத்னம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலலாம் கூட வந்து பிராமின்ஸ் என்னமோ பண்ற மாதிரி ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. பட் அது விஷயம் இல்லை. நீங்க இன்னொரு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ் சினிமால இருக்கிற மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள், ஒண்ணு மணிரத்னம், இன்னொன்னு கமல்ஹாசன்.
கமல்ஹாசனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இது இந்த கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் பிலாங் டு த பிராமின், அதெல்லாம் நல்லிஃபைட் ஆகுது. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலே இந்த நம்பிக்கை எல்லாம் தேவையில்லாம. ஆனா அவர் எடுக்கிற படங்கள் பாருங்க, தசாவதாரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல வந்து வைஷ்ணவம் வந்து அவர் அந்த லீட் கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, சயின்டிஸ்டா இல்லைனாலும் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த விஷ்ணு அவதாரம் அத அந்த 10 அவதாரங்கள் வச்சுதான் பின்னப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அதுல இருந்து தான் வந்திருக்கு. அந்த ஒரு காலத்துல வந்து அந்த உள்ள போன அந்த விஷ்ணுவோட சிலை வந்து வெளியே வருது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி மித்திக்கல் கணக்குல தான் அவங்க வச்சிருக்காரு. ஹேராம் படம் எடுத்துக்கோங்க, அதுலயே வந்து சொல்றது. சோ இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பிராமணரே வந்து பல படங்கள்ல அதெல்லாம் ஒரு குளோரிஃபை பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல டைரக்டருக்கு அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் தேவைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஓகே சொல்லணும் அப்படிங்கறது சில டைரக்டருக்கு சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அத போயிட்டு நீங்க அதுல ஏன் இப்படி பண்ணீங்க, இதுல ஏன் இப்படி பண்ணீங்கன்னா அப்படி நம்ம வந்து சினிமா வந்து நம்ம பார்க்க முடியாது. அது அந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாங்களோ அது வந்து சொல்ல வர்றாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி படத்தை அது ஒரு படமா நீங்க பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு இல்ல அதுல இருந்து சில தாக்கம் இருக்கும். இப்போ சொல்ற மாதிரி அந்த கதையை பார்த்து உங்களுக்கு அதுல இருந்து வந்து ஒரு பெரிய தாக்கம் இருக்கு அப்படின்னா ஓகே, இட் இஸ் ஆல் அக்செப்டட் அண்ட் அண்டர்ஸ்டுட். அதற்குன்னு வந்து எப்படி இருந்தாலும் வந்து இயல், இசை, நாடகம் போய் இப்போ வந்து திரைப்படம் அப்படின்றது ஒரு 4ஆவதா வந்துடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது அந்த கலையை வந்து நீங்க தடுக்கிறது வந்து எந்த விதத்திலயும் அது ஒரு நியாயம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அப்படி வந்து இங்க தடுக்கிறோம் அப்படின்னாலும் அகில உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே திரைப்படம் வந்து போயிட்டு வந்து எங்கெங்கயோ பிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் அவார்டு அடிக்குது. இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ராட்டர்டாம்ல போயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல அங்க ஒரு அவார்டு வாங்கிட்டு வருது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதே மாதிரி திரைப்படங்களை பார்த்து அதை வந்து விமர்சனம் செய்து அதை விமர்சனம் செய்வதையே வந்து ஒரு தொழிலாக வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு ஆஹா நல்லா எடுத்திருக்காங்களே, இந்த மாதிரியான கேமரா, இந்த மாதிரியான லென்ஸ், இங்க ஜூம் வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க, காஸ்டியூம் பண்ணிருக்காங்க, எத்தனையோ இதுல வந்து நுணுக்கங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துதான் ஒரு திரைப்படம் உருவாக்குறாங்க அப்படின்ற போது அதுக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்குது. அப்ப நம்ம ஊர்ல அது கிடைக்காம போகும்போது அது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ இதை வந்து நான் எப்படி சொல்லி நான் இப்ப இதை கன்க்ளூட் பண்ண எனக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்க இதையே நம்ம பேசிட்டு இப்படியே நம்ம சண்டை போட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லலாம், நம்ம இன்னும் வளரணும். அமைச்சராவே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி திங்கிங் கொஞ்சம் லேட்டரலா போனாதான் நம்மளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை கொண்டு வர முடியும். பல கிரியேட்டிவ் திங்ஸையும் இந்த உலகத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதான். கரெக்ட். ஸோ அதனாலதான் வந்து இந்த திரைப்படம் தான் அப்படின்றது இல்லை, இந்த திரைப்படம் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள். ஹோப்ஃபுல்லி இந்த திரைப்படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, எனக்கும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நான் கடவுளை வேண்ட போறேன். ஓகேவா? எனக்கு கடவுள் பக்தி இருக்கு, அதனால நான் அந்த கடவுளை வேண்ட போறேன். இந்த படம் நல்லாவே ரிலீஸ் ஆகி நல்லா வந்து தயாரிப்பாளர்கள் காசு கொடுத்தவங்களுக்கு நல்ல பிசினஸும் பண்ணணும், அதே சமயத்துல ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற முழு கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ வித் தட் லெட்ஸ் ஹோப் யூ என்ஜாய் டுடேஸ் மோசடி டாக் செக்மெண்ட் ஆன் பேட் கேர்ள் அண்ட் how gender versus caste is happening among us. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக கொஞ்சம் இருக்கட்டும், இங்கிலீஷ்ல தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டென்ட் என்ன வேணா கண்டிப்பா மோசடி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய். தேங்க்யூ.